Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பி ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். சேப்பங்கிழங்கு வறுவல் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இதை ரொம்ப ஈஸியாகவும் நல்லா மொறுமொறுனும் எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை நல்லா மண் அழுக்கு இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குக்கரில் 2 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த சேப்பங்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி ஒரு 1 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கணும். குக் பண்ண உடனேவே நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப குழையாமல் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இது கிடைக்கும். இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா இதை தோலை பீல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக லைட்டாக உரித்தாலே அழகாக தோல் உறிஞ்சு வந்துடும். நீங்கள் கிழங்கு வாங்கும்போது எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிமிலர் சைஸஸில் இந்த மாதிரி ரவுண்டல்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம தோலெல்லாம் உரித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாமே சேம் சைஸில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சைஸ் நார்மலாக இருக்கணும். வேக வச்சுருக்கிற எல்லா காயையும் இந்த மாதிரி அழகாக சிமிலர் சைஸஸில் வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காயையுமே அழகாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3 to 4 tablespoons அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ரவுண்டல்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது 7 to 8 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆன கலர் தெரியும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணணும். இது குழன்னு இருக்கும்போதே நீங்கள் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே காயை உறிஞ்சிக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அது ஒரு 1 tablespoon. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வீட்டில் அரைக்கிற மிளகா பொடியோட ரெசிபி லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 tablespoons அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஆயில் விட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணோடனே ட்ரையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 tablespoons அளவுக்கு எண்ணெயை மட்டுமே ஆட் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை ரெசிபீஸ் எல்லாமே நான்ஸ்டிக் தவாவில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா கேஸ்ட் அயர்ன் பேனில் நீங்கள் செய்யலாம், ரொம்ப சூப்பராக வரும் ஒட்டிக்காமல். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 4 to 5 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகி நம்ம ஆட் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ஸோட ராஸ்மெல் எல்லாமே போயிட்டு சூப்பராக வந்துடும். இது கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா சவுத் இண்டியன் லஞ்ச் ரெசிபீஸுக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.